கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். சியோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், நம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் சியோன் குமாரத்திகளாய் காணப்படும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். மணவாளனாகிய இயேசு வரும்போது மணவாட்டியாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாய், அவருக்காய் வாழும்படியாய், அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற நாம் எப்பொழுதும் கர்த்தரை புகழ்ந்து துதித்து பாடுவோம். நம் மத்தியில் வந்து வாசம் செய்ய விரும்புகிற ஆண்டவரை எப்பொழுதும் அழைப்போம், ஆயத்தமாவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம், கண்மலையான கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் உம்மை ஆண்டவரை நோக்கி கூப்பிட, உம்மை துதித்து பாட, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்தும்படியாய் கெஞ்சுறோம். ஆண்டவரே, உமக்காய் வாழ கிருபை தாரும். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் என் இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாய், உமக்கு முதலிடம் கொடுக்கும்படியாய், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாக்கிற உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீரே எங்களை பொறுப்பெடுங்கப்பா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். நீரே ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்குங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக. விசேஷமாய் உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யுங்க. உம்முடைய நாமம் மட்டும் எங்கள் மூலமாய் மகிமைப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பெடும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.